GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தூத்துக்குடி மீளவிட்டான் அருகேயுள்ள பண்டாரம்பட்டி காட்டுப்பகுதியில் முள்வேலி செடிகளுக்கு மத்தியில் தலை மட்டும் தனியாக கிடப்பதாக சிப்காட் போலீசாருக்கு 21ஆம் தேதி மாலை ஒரு தகவல் கிடைத்துள்ளது. தூத்துக்குடி ரூரல் டிஎஸ்பி சுதீர், சிப்காட் இன்ஸ்பெக்டர் சைரஸ், சப் இன்ஸ்பெக்டர் சுப்ராஜ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அங்கு காதில் தங்க கம்மல் அணிந்திருந்த ஒரு பெண்ணின் தலை மட்டும் சிதைந்த நிலையில் கிடந்தது. இதனைத் தொடர்ந்து உடலை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டனர். அப்போது தலை கிடந்த பகுதியின் அருகே இருந்த ஓடையில் பெண்ணின் உடல் எலும்புக்கூடு மட்டும் கிடந்ததை கண்டுபிடித்தனர். அதன் அருகே ஒரு மணி பர்ஸ் மற்றும் 4 சவரன் தங்கச்சங்கிலியும் கிடந்துள்ளது. இதை அடுத்து தலை மட்டும் உடல் எலும்புக்கூடை கைப்பற்றி போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தடயவியல் மற்றும் விரல் ரேகை பிரிவு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. தலையும் எலும்புக்கூடும் சிதைந்த நிலையில் இருந்ததால் இறந்து 10 நாட்கள் ஆகியிருக்கும் என சந்தேகித்த போலீசார் அப்பகுதியில் காணாமல் போன பெண்களின் பட்டியலையும் சேகரித்தனர். போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் தூத்துக்குடி ஆதிபராசக்தி நகரை சேர்ந்த 60 வயதான ஐயம்மாள் என்பவர் கடந்த 4ஆம் தேதி அன்று தனது மகன் தேவராஜ் வீட்டில் இருந்து மாயமாகி உள்ளார் என்பதும், இது குறித்து அவரது மகன் தேவராஜ் ஏற்கனவே சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. பின்னர் ஐயம்மாள் குறித்த விசாரணையில் மகனின் பராமரிப்பில் இருந்து வந்த ஐயம்மாள் லேசான மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தது தெரிய வந்திருக்கிறது. சம்பவம் நடைபெற்ற இடத்தில் மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் சில நாட்களாக சுற்றி திரிந்துள்ளார் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே தலை துண்டிக்கப்பட்டு இறந்து கிடந்தவர் மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்குமா என்ற கோணத்திலும், தலை துண்டிக்கப்பட்டு எப்படி இறந்தார், உடல் கிடந்த பகுதி அருகே சுடுகாடு ஒன்று உள்ளது, எனவே அங்கு ஆதரவற்ற நிலையில் இறந்து கிடந்த பெண்ணின் உடலில் இருந்து தலையை மட்டும் வெட்டி எடுத்து பூஜைக்கு ஏற்பாடு நடந்ததா அல்லது நரபலிக்காக மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணின் தலை துண்டிக்கப்பட்டதா என பல கோணங்களில் போலீசார் துருவி விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியின் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.